கீரை கருவேப்பிலை சூப்பு செய்ய போகிறோம். இதை நல்லா காய வச்சு அலசி காய வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுல. இதை நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முருங்கீரை ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். மிளகு சீரகமாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வறுத்துட்டோம். ஆற வச்சு அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு பொடி பண்ணிடலாம். நம்ம சூப்பு பண்ணலாம். இப்போது இந்த பொடியை நம்ம நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சு நம்ம பவுடர் போட்டுக்கலாம். இந்த சூப் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லாருமே குடிக்கலாம். நம்ம காலையில் குடிக்கலாம், கூட ஒரு 11 மணி போல் இதுமாதிரி செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. முருங்கைக்கீரை கிடைக்கும் போது இதுமாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தேவையானது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பெப்பர் போட்டுக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஹெல்த்தியான முருங்கீரை சூப் ரெடி.